யாரும் எனக்கு காசு தரையில அது வடிவா நீங்கள் நீங்கள் சொல்ல நான் வாங்கி உங்களுக்கு அனுப்பின ரிசீட். அப்ப தமிழ் பாக்ஸ் தளத்தாலதான் அது வந்தது. நான் காசும் கூட பேங்குக்கு வந்தது. என்னண்டா நீங்க ஒரு விஷயத்த படியா விடை கொள்ளணும். தமிழ் பாக்ஸ் குடுக்க சொன்னவர் உங்களுக்கு இந்தாங்க காசு உண்டு. யாருமே தமிழ் பாக்ஸுக்கு காசு கொடுக்கறது. அதே மாதிரி அதே மாதிரி தான் சுரேஷின் தளத்தில இருந்து உங்களுக்கு வந்த காசும் அப்படித்தான். அப்ப எப்படி சொன்ன நீங்க சுரேஷின் தளத்தில இருந்து வந்தேன் உங்களோட பேங்குக்கு வந்ததானே அந்த காசும். எங்க நானங்க சொன்னா சுரேஷ் தளத்துல இப்ப முதல் சொன்ன நீங்கள் சுரேஷ் ரகுராமன் கேட்க சொன்ன நீங்கள் தொடக்கமே அதான் ரெக்கார்டிங்கே இருக்கு. தொடக்கமே அதான். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கோ. என்னண்டா நான் சொன்னேன் ஒவ்வொரு ஆக்களும் தனிப்பட்டு தான் எனக்கு காசு அனுப்பினவரையே சுரேஷ் தளம் என்று சொல்லி இங்க ஒருத்தரும் காசு போடு இல்ல 10 லட்சம் நீங்க தொடக்கத்துல நான் ரெக்கார்டிங்க பண்ண வேண்டாம் அடுத்து அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. ஐயோ என்னண்டா உங்களுக்கு ஒரு விஷயத்த விடாம நீங்க தமிழ் பாக்ஸ் நீங்களோட தளத்தை நடத்தின உடனே நீங்க நினைக்க கூடாது ஜெகன் சொல்றபடியா தான் சனம் முழுக்க ராமநாதன் அர்ஜுனா காசு அள்ளி கொண்டு அப்படி என்ன நீங்க முதல் சொல்லி இருக்க கூடாது. இல்ல அப்படி நீங்க முதல் சொல்லி இருக்க கூடாது. சுரேஷ் சொல்லுங்க. ராமநாதன் அர்ஜுனா வர்றதுக்கு முன்னம் இந்த ஜெகன்ன்றதை யாருக்குமே தெரியாது. அது தெரியும். ராமநாதன் அர்ஜுனா ஒருத்தருக்கும் தெரியப்பட்டதும் இல்ல. அர்ஜுனான்றவன் தளத்தை வச்சு ஓட்டுறபடியா தான் உங்களுக்கு மாதம் இருக்கு. இதே அர்ஜுனா என்றாலும் அந்த சாவச்சேரியில வந்ததாலதான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதுக்கு முதல்ல யாருன்ற ஒருத்தருக்கும் தெரியாது. அதுதான் ராவணனை கலைக்க கூடாது சொல்லியிருக்கேன். அதாலதான் திரும்ப சொல்றேன். இதே அர்ஜுனான்ற பேரை நாளைக்கு சொல்லாம விட்டீங்கன்னா உங்களை யார்ட்டு இல்ல நிச்சயமா சொல்ல மாட்டேன். அது வெள்ளடான்னு சொல்லிட்டேன் தளத்துல தெரியும். இல்ல இல்ல அடுத்த கேள்வி நீங்கள் போன்ல சொன்ன சில விஷயம் கதைக்கலாமா? 100% நீங்க சொன்ன நீங்கள் எனக்கு கனியன் அனுப்பி கோகுலன் வந்து கிளிநொச்சி கோகுலன் கௌசல்யான்ற வீட்டை போய் கௌசல்யாவை விரட்டினாண்டு. இப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? 100% நடந்தது. இந்த கௌசல்யா நிக்குது. கௌசல்யா எப்படி இந்த கனியனா நல்ல வரண்டு நீங்க நம்புறீங்க? நான் கூட சொல்றேன் என்னண்டா கோகுலன் போய் அங்க வெரட்டினதுக்கு வந்து கனியனை அனுப்பித்தான் போய் வெரட்டினாட்டு நான் உங்களுக்கு சொல்லலையே ஒரு நாளும். நீங்க வடிவா சொன்ன நீங்க கனியன் ஆளு கோகுலன் இதுல மாட்டுக்கிறது இல்ல. என்னண்டா நீங்கள் திட்டமிட்டு எங்களுக்கு ரக்கப்பட்டாருன்னு தெரிஞ்சு நான் உங்களை வச்சிருந்தது தலைவற்ற ஒரு வசனம் இருக்கு. எடுத்து போடுறது. சரி சரி நீங்க இப்ப பிரோஜன் சொல்லுங்க. பிரச்சனை இல்ல. நானும் கதைக்கத்தான் வந்தேன். நான் பொறுங்க கதைப்போம் வாங்க. அதாவது நீங்களும் எல்லாருக்கும் சொல்ற வசனம் அது பிரச்சனை இல்ல. கேள்விகளை கேட்டு முடிப்போம் இன்றைக்கு. அதுதான் கனியன்னா அனுப்பின கோகுலன் போய் கௌசல்யா வீட்டை நின்று அங்க தாயோட பிரச்சனைப்பட்டதும் எனக்கு தெரியும். அந்த நேரம் எனக்கு அவ கோல் அடிச்சு அவ இப்படி வந்து நிக்கிறோம் சொன்னதும் எனக்கு தெரியும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படிப்பட்ட துரோகி கனியனை நீங்கள் இப்ப எப்படி நம்புறீங்க? எனக்கு அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் வேணும். துரோகி என்றது நான் தான் சொல்ல முடியும். நீங்க சொல்லலாம். இல்லன்னா நீங்கள் தானே எனக்கு சொன்ன நீங்கள் கௌசல்யா வீட்டை விரட்டினது அவரால நிரூபிக்கப்பட்ட ஆள் என்று. நான் சொன்னான் கௌசல்யா வீட்டை கோகுலன் போய் பிரச்சனை பட்டிருக்காருன்னு சொன்னான் ஒழிய கனியண்ணா அனுப்பின கோகுலன் போன முடியா கனியண்ணா கட்டவன்னு சொல்லல. இன்றைக்கும் ரகுநாதன் சொன்னான் கனியண்ணா நம்பி அனுப்பி இருக்கிறார் கோகுலனை. கோகுலன் அவ்வளவு பெரிய ஒரு கூத்தடிச்சு கொண்டு இருக்காங்க. கனியண்ணாட்ட அதுக்கு சொல்லும் கொண்டு ரவுனா சொன்னே இல்ல. ராவணன் அர்ஜுனாவோட அடுத்த சரி நான் யாரோட கதைச்சாலும் பிரச்சனை இல்லை. எப்படியும் மாத்தலாம் தானே கதை. அது பிரச்சனை இல்ல. இப்ப அடுத்த கேள்வி டீச்சர் ஒரு ஆள் ஒரு வீட்டை போய் இவ்வளவு காசு தரோடு மட்டும் விரட்டி இருக்கிறான். அதை என்னால நிரூபிக்கவும் மேலும். அப்ப நீங்கள் வந்து எப்படி சொல்றீங்க அவ நல்ல ஆளுண்டு? நான் சொன்னா உங்களுக்கு அவ நல்ல ஆளுண்டு இல்ல. உங்களோட அண்ணர் அந்த தளத்துல வச்சு நல்ல ஆளுண்டு பயணிக்கிறார். அதாலதான் கேக்குறேன். தம்பி இப்ப என்ன இல்ல சொல்றாரு என்ன இல்ல சொல்றாரு இப்ப இல்ல நீங்க கலைக்கவே கூடாது. நான் வந்து ஒரு நாளுமே டீச்சர் என்னுடைய ஆளுண்ட எங்கேயாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீங்க சொல்ல இல்ல. நானும் ஒத்துக்கொள்றேன். இல்ல இதுக்கு இருக்கு விஷயம். அப்ப நீங்கள் இதுக்கு கொஞ்சத்துக்கு முதல் தான் சொன்ன நீங்கள் எங்களுடைய அண்ணர் கௌரவமானவர் என்று. உங்களுடைய அண்ணர் கௌரவமானவர் என்றா என்ன பார்த்து சொன்னவர் காசு சேர்க்கிறேன் என்று. நான் சொன்னான் நான் காசு சேர்க்கிறேன்னா இருந்தா அதை சொன்னால் இவர் என்று சொல்லல முதல் அதை சொன்னால் ஒரு அப்பாவுக்கு பிறந்திருந்தால் எனக்கு வந்து நிரூபிக்கணும் என்னட்ட காசு தந்த ஒரு ஆள் நான் காசு சேர்த்து யாரையாவது ஏமாத்தினான் என்று என்னட்ட காசு தந்த ஒரு ஆளை வச்சு சொல்லணும் என்று நான் சொன்னேன். நான் அதை வந்து இவர் தஞ்ச தலையில தூக்கி போட்டோ பிறகுதான் நான் இவற்றை பேர் எடுத்தேன். நான் முடிஞ்ச பிரச்சனை முடிஞ்ச பிரச்சனை இல்ல. நீங்க வெள்ளன சொன்ன நீங்கள்
நீங்க வெள்ளன சொன்ன நீங்கள் அதுக்கு அவர் சொன்ன வசனம் ஓகே அப்படி சொன்ன ஆம்பளையண்டு நிரூபிக்கணும்டா உங்களோட வீட்டு பொம்பளையில கொண்டு விடுங்கோண்டு ராகுராமன் சொன்னவர் இதுல எந்த மேட்டு கருத்தும் இல்லை என்னோட ரெக்கார்டிங்கும் இருக்கு நான் போடட்டா ஓகே 1 மினிட் அந்த ரெக்கார்டிங்க தான் இல்லங்க 1 மினிட் இல்ல போடணும் தானே நான் லட்சாக்கள் மாதிரி இல்லையா நான் கேன் இல்ல வினோவாக்கும் அனுப்பி விட்டேன் நான் வரலண்ணா எல்லாரும் கேட்டது வினோவா போன பேசாம இருக்கு தம்பி உன்னோட ஒரு கேள்வி தம்பி என்ன ஆம்பளையோட கேட்கறது சரியோ இல்ல பேசாம இரு நான் சொல்றேன் ஓகே ஓகே என்னென்ன கேட்டிருந்தாலும் அதே பயில தாண்டா சொல்லியிருப்பேன் பேசாம இரு கேட்டிருந்தா நான் வீட்டே போய் காட்டியிருப்பேன் அதான் வித்தியாசம் ஓகே ஓகே இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இப்படி சொன்ன ஒரு ஆள் நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவரா நான் கேக்குறேன் நீங்க என்ன ஒரு ஆள் நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவரா நான் என்னட்டே கேட்டிருந்தா நீங்க என்ன உதய நான் சொல்லிப்பேன் உங்களோட அக்கா தங்கச்சி இருந்தா கொண்டு விடுங்கோண்டு இல்ல நான் சொல்றேன் மனுஷியே புள்ளியும் கொண்டு விடுங்கோண்டு எங்கள்ட்ட நாங்களும் நிரூபிக்கிறோம் நான் கேட்கல தம்பி நான் கேட்கலடா நான் இதை கேட்கல ஆம்பளையண்டு நாங்களும் நிரூபிக்கிறோம் ஆம்பளையோண்டு பிரச்சனை இல்ல இல்ல உங்களை எப்படி நம்புறேன்னா உங்களை கூட மெரிச்சு விட்டு நான் நம்ப மாட்டேன் இல்ல உங்களை ஆம்பளை இல்லைன்றதான கூட மனசு விட்டுட்டு வேற ஒரு ஆளோட போனது நாய்க்காத வரும் வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணி கொடுக்குறேன் இல்ல சொல்றேன் பதில் சொல்ல தேவையில்ல ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு நாங்கள் சரி கட்டுறேன் நினைவு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் காசு வாங்கினீங்கள் கட்டுனீங்களா இல்ல அந்த காசை இங்க நடந்த 15 லட்சம் ரூபாய் வழக்குக்கு எடுங்கோ நீங்க அதை எடுங்கோ தம்பி வழக்குக்கு போடுங்கோ நான் காசு அனுப்புறேன்னு சொன்னா அந்த பிறகு உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் அனுப்பியாச்சு நீங்கள் கட்டே இல்ல 4 நாள் நினைவு நாளுக்கு கட்டே இல்ல நீங்கள் நினைவு நாளுக்கு கிரவுண்ட்ஸ் கட்டே இல்ல எனக்கு தெரியும் நீங்க இப்படித்தான் குத்துவியல் நாங்க குத்த இல்ல நாங்கள் நியாயமா நடக்கிறோம் நீங்கள் தான் இப்படி எல்லாம் மக்கள்கிட்ட காசை வாங்கி உதவி செய்யறேன் ரங்காக்கு முன்னமே உங்களை பத்தி சொல்லி நாங்கள் உதவி செய்யறேன் ரங்கி நாங்கள் நியாயமா நேர்மையா எங்களுக்கு தெரியும் அடுத்த கேள்வி அடுத்த முக்கியமான கேள்வி இல்ல நீங்க இதுக்கு பதில் தர இல்ல அதனால நான் அடுத்த கேள்விக்கு போறேன் முக்கியமான கேள்வி அடிக்கடி சொல்றீங்கள் அடுத்த கேள்வி அடிக்கடி சொல்றீங்க எந்த ஐசி நம்பரை தாரன் எந்த பேங்க்ல இவ்வளவு மிச்ச காசு இருக்காண்டு நீங்கள் எப்பவாவது ஒரு நாள் உங்களோட பேங்குக்கு எவ்வளவு காசு வந்ததுன்னு காட்டி இருக்கிறீங்களா வந்த காசை ஒரு நாள் கூட நீங்க காட்ட இல்ல இல்ல நான் நேரையா சொல்றேன் நீங்கள் தானே எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க 1 மினிட் நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க ராமநாதன் அரிக்கினாவோடைய ஆண்டு இப்ப நான் நேரைய சொல்றேன் முதல் தேர்தலுக்கு வந்தது பேங்க்ல இந்த தேர்தலுக்கு வந்தது இவ்வளவுத்தோடையும் ஸ்டேட்மெண்டோட உங்களால காட்ட முடியுமா நீங்க காட்ட இல்ல காட்ட இல்ல நான் செலக்ட் பண்றேன் ரகுராமன் ஒரு நிமிஷம் டாக்டர் பிளீஸ் ஒரு நிமிஷம் ஏன் பயந்து ரக சொல்ல போறீங்களா இல்ல அண்ணன் தமிழ் பாக்ஸ் அண்ணன் உங்களை இராக்கையில நாங்க ஒண்ணும் கதைக்க நான் உங்களோட கதைக்க விரும்பல டாக்டர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இலங்கையில ஐசி நம்பரை கொடுத்தா பேங்க்ல இவ்வளவு வந்தேன்னு சொல்லுவாங்கன்னு டாக்டர் ஐசி நம்பர் சொன்னவர் இந்த அடிப்படை அறிவு கூட தெரியும் காமெடி பண்ணாங்க இல்ல மற்றாக்கள்கிட்ட ஒருக்கா எடுத்து தாரியலா ஜொனாதன் முட்டாளே இல்ல எந்த பேங்க்ல நான் உங்களுக்கு ஐசி நம்பர் தாரேன் முடிஞ்சா எடுத்து தாங்க பாப்போம் நீங்க நான் இப்ப போடுறேன் வாசிருக்காரு